சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் விளக்கு ஏற்ற அனுமதி உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் இன்று விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அரவிந்த் குமார் மற்றும் விபுல் பஞ்சோலி அடங்கிய அமர்வு, தொல்லியல் துறை, வக்பு வாரியம், தர்கா நிர்வாகம் உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதோடு தமிழ்நாடு அரசின் இடைக்கால தடை கோரிக்கையை நிராகரித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜே.கே.விடம் கேட்கலாம். திருப்பரங்குன்றம் வழக்கில் ஆகஸ்ட் 3 அதாவது இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவின் முக்கிய அம்சங்கள் என்ன? இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் மதுரை திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்துள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்கனவே இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை பிறப்பித்துள்ள அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதனை உச்சநீதிமன்றம் நிராகரித்துவிட்டது. அப்படியென்றால் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாமா? எப்படி பொருள் கொள்வது? நிச்சயமாக நம் எல்லோர் முன் இந்த கேள்வி எழுகிறது. உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை நிராகரித்து விட்ட நிலையில் மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அந்த தீபத்தூணில் விளக்கு ஏற்றலாமா என்ற கேள்வி நம் அனைவருக்கும் எழுகிறது. ஆனால் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் எந்த பதிலையும் அளிக்கவில்லை. மாறாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை அளித்த அந்த உத்தரவு தொடரும் என தெரிவித்துள்ளது. இதனால் அந்த தற்காலிக உத்தரவு தற்போது வரை தொடர்கிறது. தமிழ்நாடு அரசின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? ஏற்கனவே இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு சிறப்பு மனு தாக்கல் செய்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தில். இந்த விசாரணையில் சில முக்கியமான ஆவணங்களை உச்சநீதிமன்றம் நிச்சயமாக கேட்கும். கடந்த கால திமுக அரசு அந்த மதுரை திருப்பரங்குன்றத்தில் அமைந்துள்ள அந்த கல் விளக்கு தூண் அல்ல, அது ஒரு சர்வே, நில அளவைக்கான ஒரு சர்வே கல் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. ஆனாலும் அவங்க உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறிவிட்டாங்க. இந்த நிலையில் அது தீபத்தூண் தான் அப்படின்னு ஏற்கனவே தொல்லியல் துறை சம்மந்தப்பட்ட சில ஆவணங்களை சுட்டிக்காட்டி நீதிமன்றம் அதில் தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்து, வருங்காலத்தில் இந்த உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு வலுவான ஆதாரங்களை முன்வைக்கும் பட்சத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி செல்லும். இந்த வழக்கு இந்து தர்ம பரிஷத் அமைப்பு தாக்கல் செய்திருந்த மனுவுடன் இணைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகிறது. முன்னதாக தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது பாரம்பரிய உரிமை என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படுத்தாது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இந்நிலையில் தற்போது உச்சநீதிமன்றத்தின் விசாரணை தொடங்கியிருப்பதால் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மீண்டும் தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது.